என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு திரை கிழிந்தது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 41 வரை. திரை கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. மார்க்கு 15:38. தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே திரைச்சீலை ஒன்று தொங்கும். மகா பிரதான ஆசாரியன் மட்டுமே அதனுள் நுழையலாம், அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை. அவன் தன் பாவங்களுக்காகவும் பலியிடும்படியாக அதற்குள் நுழைவான். இப்போதோ எல்லா ஜனங்களின் பாவத்துக்காகவும் கிறிஸ்து பலியானதனாலே பிரதான ஆசாரியனின் பலி முறை தேவைப்படாது போயிற்று. அதன் அடையாளமாகவே திரைச்சீலை கிழிந்தது. தெய்வம் இருக்குமிடத்தை அணுக இயலாதபடி தடுத்த திரைச்சீலை கிழிந்ததால் பழைய பலிமுறை ஒழிந்ததோடு நாம் யாவரும் தேவாதி தேவனை நேரடியாக அணுகவும் பாவ மன்னிப்பு பெறவும் தக்க நிலை உருவானதை இது காட்டுகிறது. மேலும் இயேசு மரித்தபோது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதாக மத்தேயு எழுதியுள்ளார். அன்று நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. இந்த பாவ உலகுக்காக தேவகுமாரன் பாடுபட்டதையும் பாவத்தின் அகோரத்தையும் அந்த காரிருள் உணர்த்தியிருக்கக்கூடும். இந்த அசாதாரணமான அந்தகாரத்தை உலக நாடுகள் அனைத்துமே உணர்ந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் உரைத்துள்ளனர். உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்கும் ஒரே பலியாக இறைமைந்தன் சிலுவையில் மரணமடைவதையும், பிதா நீதிபதியாக விலகி நின்று தன் மகனை தண்டனையை ஏற்குமாறு செய்ததையும் இயற்கை கண்டு வேதனையுற்றதால் தன் வேதனையை பூமி அதிர்ச்சி மூலமாகவும் உலகத்தை காரிருள் மயமாக்கியதன் மூலமாகவும் வெளிப்படுத்தியது. நமக்கு பாவ நிவாரணம் மகிழ்ச்சியை தந்தாலும் அந்த சிலுவை மரணம் எத்தனை அகோரமானது என்பதை இயற்கை நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. அந்த சிலுவை மீட்பின் அருமை பெருமைகளை நமக்கு அறிவுறுத்த முற்படுகின்றன. கிறிஸ்து சிலுவையின் மூலம் புதியதான நித்திய ஜீவனுக்கான வழியை திறந்து வைத்திருக்கிறார். கிறிஸ்து சிலுவையின் மூலம் புதியதான நித்திய ஜீவனுக்கான வழியை திறந்து வைத்திருக்கிறார். தீர்மானம்: ஆன்ம மீட்புக்கு சிலுவை ஒன்றே ஒன்றுதான் வழி என்று கண்டு கொண்டதால் சிலுவை நாதரை பற்றி கொள்வேன்.